வணக்கம். டெல்டா ஜர்னலிஸ்ட் செய்திகளில் இன்றைய முக்கிய செய்திகள். காசாவின் தெற்கு முனையிலுள்ள ரபா நகரில் தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேல் ராணுவம் தயாராகி வருகிறது. அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள திபாங் பள்ளத்தாக்கு பகுதியில் சீன எல்லையை இணைக்கும் சாலையில் கனமழை காரணமாக கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் திபாங் பள்ளத்தாக்கு பகுதிக்கு நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மணல் கொள்ளை விவகாரம் தொடர்பாக சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வேலூர், அரியலூர், கரூர், திருச்சி, தஞ்சாவூர் ஆகிய 5 மாவட்ட கலெக்டர்கள் இன்று நேரில் ஆஜராகினர். சென்னை மெட்ரோ பணி காரணமாக 2 நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக குடிநீர் வாரியம் அறிவித்துள்ளது. அம்பத்தூர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், வலசரவாக்கம், ஆலத்தூர், அடையாறில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகின்றது. மதுபான கொள்ளை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ரூபாய் 100 கோடி லஞ்சம் அளிக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. இது போன்ற செய்திகளை தினமும் அறிவதற்கு டெல்டா ஜர்னலிஸ்ட் பேஜை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.